அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 254. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் மே மாதம், தேதி 22, நாள் வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இராவணன் வதை முடிந்து விட்டது. ராவணன் வதை முடிந்த கையோடு வீடணனுக்கு முடிசூட்டப்படுகிறது. வீடணன் ராவணன் உடலின் மீது வீழ்ந்து கதறி அழுது, மண்டோதரி ராவணன் உடலின் மீது வீழ்ந்து கதறி அழுது, ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் எல்லோருக்கும் தகனம் நடக்கிறது. அந்திம கிரிகைகள் செய்யப்படுகின்றன. பிறகு வீடணனுக்கு முடிசூட்டப்படுகிறது. அதன் பிறகு இவ்வளவும் முடிந்த பிறகுதான் ராமன் அனுமனை நோக்கி, நீ போய் சீதையிடம் இந்த செய்தியை சொல்வாயாக என்று, ராவணன் மரணமடைந்த உடனேயே அந்த செய்தி சொல்லப்படாமல் வீடணன் அழுகை, மண்டோதரி புலம்பல், ராவணன் சடலம் எரியூட்டு, வீடணனுக்கு முடிசூட்டு, இவ்வளவும் நிகழ்ந்த பிறகுதான் அனுமனை ராமன் சீதையிடம் அனுப்புகின்றான். அந்த கட்டம் வரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அனுமன் சீதைக்கு போய் சோபனம் சோபனம் என்று சொல்லி மங்களம் உண்டாகட்டும், நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி சீதையை வாழ்த்துகிறான். அதன் பிறகு அனுமன் சீதை உரையாடல் நடக்கிறது. சீதை அனுமன் சொன்ன செய்தியை கேட்டு அவளுக்கு எல்லையில்லாத ஒரு சந்தோஷம், அவளுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகள். அதை பற்றி கம்பன் பல பாடல்கள் சொல்லுகிறான். அவற்றில் ஒரு பாடல் தான் சென்ற வாரத்தின் இறுதி பாடலாக பார்த்தோம். அனுமன் சீதைக்கு செய்தி சொல்லுவான் என்ற அந்த விவரத்தை சொல்ல வந்த கம்பன் அனுமனை விழிக்கும் பொழுது, அல்ல அனுமனுக்கு கொடுக்கும் ஒரு பட்டமாக அந்தமில் மாருதி என்று ஒரு பட்டத்தை கொடுத்தான் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அது பற்றி மிக விவரமாக கம்பன் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அனுமனை சிரஞ்சீவி, ஈறு இல்லான், ஊழி கடந்தான் என்றெல்லாம் சொல்கிறான் என்பதை ஒரு 15 பாடல்களாக ஒரு தொகுப்பாக சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்தமில் மாருதி, அழிவில்லாதவன், சிரஞ்சீவி என்று அனுமனை கம்பன் சுட்டும் இடங்கள். இது கம்பன் நேரடியாக சொல்லும் இடங்கள். ஒரு செய்தி சென்ற வகுப்பில் விட்டு போய்விட்டது. அதை இன்ற வகுப்பில் சொல்லலாம் என்று இருக்கிறேன். நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ, எங்கெல்லாம் ராம நாமம் ஜெபிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ராமநாம சங்கீர்த்தனம் நிகழ்கிறதோ, அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் இருப்பார் என்பது ஒரு நம்பிக்கை, ஒரு மரபு. ஆக எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கூட உட்கார்ந்து கொண்டு அனுமனும் ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்பது நாம் அனைவரும் நம்பும் அல்லது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ராமநாமம் சொன்னால் மரணம் இல்லை என்பதை கம்பன் பதிவு செய்கிறான். ஆக அனுமான் எங்கெல்லாம் உட்கார்ந்து, எங்கெல்லாம் உலகத்தின் எந்த மூலையில் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருடைய பிரசன்ஸ் உண்டு, அனுமனும் கூட சேர்ந்து சொல்கிறான் என்றால், ராமநாமம் சொன்னவர்களுக்கு மரணம் இல்லை என்பதால்
அனுமனுக்கு மரணம் இல்லை என்பதும் ஒரு பார்வையாக அமையலாம். ராமநாமம் சொல்பவர்களுக்கு மரணம் இல்லை என்பது கம்பனுடைய பாடல். பாடலை திரையில் காண்பிக்க முடியவில்லை, ஆனால் பலருக்கும் தெரிந்த பாடல். ஹலோ, இது பலருக்கும் தெரிந்த பாடல். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, நன்மையும் செல்வமும் நாளும், அன்றாடம் தினந்தோறும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. திண்மை என்பது தீமை. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. மரணம் இன்றி தீரும், அதுதான் முக்கியம். பிறப்பும் கிடையாது. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே இராம என்று இரண்டு எழுத்தினால் என்று மரணமின்றி தீரும் ராமநாமம் சொன்னால் என்பதால் அனுமனுக்கும் மரணம் இல்லை என்பது ஒரு டிடக்ஷன் ஃப்ரம் கம்பன் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். எனவே அந்தமில் மாருதி என்பதை இந்த பார்வையிலும் நாம் நிறுவிக்கொள்ள முடியும். இது ஒரு இடைச்சேறுகள் இன்றைய வகுப்பில். சென்ற வகுப்பின் இறுதி பாடல் சீதையின் உடல் வெளிப்பாடுகளை பற்றி சுட்டுவதாக அமைந்தது. அந்த பாடலை இப்பொழுது திரையில் பார்க்கலாம். கார்த்திக். புந்தி ஓங்கும் உவகை பொறுமலோ, உந்தி ஓங்கும் ஒளிவளை தோள்களோ, சிந்தி ஓடும் கலையுடை தேர்கோலோ, முந்தி ஓங்கின யாவை முலைகோலோ என்று அனுமன் சோபனம் 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 என்று சொல்கிறான். ராவணன் தரையில் விழுந்து கிடக்கிறான். அவனுடைய தலைகளெல்லாம் கீழே பூமியை பார்த்து கொண்டு விழுந்து கிடக்கிறது என்று விலாவாரியாக ராவணன் மரணமுற்றதை பற்றி சீதைக்கு சொல்லி சோபனம் சோபனம் எல்லாம் சொல்லி அந்த செய்தியை, நல்ல செய்தியை கேட்ட சீதையின் உடல் வெளிப்பாடு பூரித்து போகிறாள். உடலின் அங்கமெல்லாம் விம்மி பூரித்து பருத்து காணப்படுகிறாள் சீதை. எவையெல்லாம் இவ்வாறு வீங்கியது, பருத்தன விம்மின என்பதை சொல்ல வந்த கம்பன் இன்னதுதான் என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் என்பதாக பாடலை வடிக்கிறான். புந்தி ஓங்கும் உவகை பொறுமலோ, உவகை என்பது சந்தோஷம், களிப்பு, மகிழ்ச்சி. அது புத்தியில் ஏற்படுவது. புந்தி என்பது புத்தி. புந்தியில் வைத்தடி போற்றுவோமே, ஐந்து கரத்தனை பாடலில் புந்தியில் வைத்தடி, புந்தி என்பது புத்தி. புந்தி ஓங்கும் உவகை பொறுமலோ, ஒரு சந்தோஷ களிப்பு, சந்தோஷத்தின் உவகை பெருக்கு, மகிழ்ச்சி கடல் அந்த புத்தியினால வந்ததா, அல்லது உந்தி ஓங்கும், உந்துதல் என்றால் தள்ளுதல், முன்னால் தள்ளுதல், உந்தி ஓங்கும் ஒளி வளை தோள்களோ. தோல் வளை என்பது ஒரு ஆபரணம், பெண்கள் அணிவது என்று சொல்லலாம். தோளில் அல்லது புஜத்தில் அணியக்கூடிய வளை போன்ற ஒரு அணி, தோல் வளை. இந்த பாடலை சொல்லும் பொழுது பலருக்கும் சட்டென்று ஞாபகம் வந்திருக்கும். சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே என்று கூடாரை வஞ்சி பாடலில் வரும் அந்த வரி. நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலையும் நாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னல் பால் சோறு மூடனை வெது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று சூடகம், தோல்வளை, தோல்வளை அதே தோல்வளை தான் இங்கேயும் சுட்டப்படுகிறது. உந்தி ஓங்கும் ஒளிவளை தோள்களோ, தோல் பருத்துகிறது, புத்தி பெருக்கிறது அல்லது விம்முகிறது, சந்தோஷ பொறுமன். சிந்தி ஓடு கலையுடை தேர்களோ, தேர் என்பது இடுப்பு. அந்த இடுப்பு பிரதேசம் தேருக்கு ஒப்பாக பல இடங்களில் காப்பியங்களில் பண்டைய இலக்கியங்களில் சொல்லப்படும். அந்த கலை என்பது அழகு என்று கொள்ளலாம். அந்த அழகான இடைப்பகுதியா அல்லது பொங்கி பூரித்த மார்பகமா, முந்தி ஓங்கின யாவை முலைகொலோ என்று எந்த ஒரு அங்கம்தான் இவ்வாறு விம்மியது? ஏனென்றால்
மெல்மருங்குல் போல் மேலுள வேறுள அங்கமும் மெலிந்தாள் என்று எல்லா அங்கங்களும் இடையை போன்ற மெலிந்து இருந்த நிலையில்தான் கம்பன் சீதையை அறிமுகப்படுத்துகின்றான் அசோகவனத்தில். அந்த சீதையினுடைய உடல் வெளிப்பாடு இப்பொழுது இவ்வாறு விம்மி பருத்து சந்தோஷ களிப்பின் வெளிப்பாடலாக இந்த பாடல் வெளிப்படுகிறது. அடுத்த பாடலும் இதே தொடர்கிறது. பாடலை போடலாம். குனித்த கோல புருவங்கள் கொம்மை வேர் பனித்த கொங்கை மழலை பனிமொழி நுனித்தது ஒன்று நுவல்வது ஒன்று ஆயினாள் கழித்த இன்களி கள்ளின் காட்டுமோ. புருவங்கள் வளைகின்றன. குனித்த கோல புருவங்கள். கொம்மை என்பது திரட்சி, பருமன். கொம்மை வேர் பனித்த கொங்கை, வியர்வை மிகுந்த அவளுடைய மார்பகங்கள், பருத்து திரண்ட வேர்வை மிகுந்த மார்பகங்கள். மழலை பனிமொழி, இனிமையான சொல். இவளெல்லாம் சீதையினுடைய வெளிப்பாடுகள். புருவங்கள் வளைகின்றன. குனித்த புருவம், குனித்த கோலப்புருவம், அழகான புருவம், குனித்த கோலப்புருவம், கொம்மை வேர் பனித்த கொங்கை, மழலை பனிமொழி, நுனித்தது ஒன்று. நுனித்தது என்பது கருதியது, எண்ணியது, சிந்தித்தது, மனதில் தோன்றியது. நுனித்தது ஒன்று நுவல்வது ஒன்று. என்ன எண்ணுகிறாளோ அதை பேச முடியவில்லை. உளறுகிறாள் என்று சொல்லும் அந்த நிலைமை. நினைப்பது ஒன்று சொல்வது வேறு என்று நுனித்தது ஒன்று நுவல்வது ஒன்று ஆயினாள். இப்பேற்பட்ட இந்த ஒரு மாறுபாடு அல்லது இந்த ஒரு வெளிப்பாடு கள்ளின் காட்டுமோ. கழித்த இன் களி. இப்பேற்பட்ட ஒரு களி என்பது சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த ஒரு உவகையை கள் காட்டுமா? கள் காட்டாது. அதை வள்ளுவர் மிக அழகாக சொல்லுகிறார். அதை பார்த்து விடலாம் உடனடியாக. இதனுடைய வால் போடலாம். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல் காமத்திற்கு உண்டு. உள்ள கழித்தல், காண மகிழ்தல். பார்வையிலேயே ஒரு ஆளை பார்க்கும் பொழுதே மகிழ்ச்சி அடையது. உள்ளம் சந்தோஷத்தால் பொங்கி பிரவாகம் எடுப்பது. இவை உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல், ஆனால் காமத்திற்கு உண்டு. காமம் என்பதை இங்கே ஆசை என்று கொள்ளலாம். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கு இல், காமத்திற்கு உண்டு. பனிமொழி, மழலை பனிமொழி என்று கம்பன் சொன்னான். பாலொடு தேன் கலந்து அற்றே பனிமொழி வால் எயிற்று ஊறிய நீர் என்று. பனிமொழி என்பது இனிமையான சொல் என்று சீதையினுடைய இந்த வெளிப்பாடுகள் சொல்லப்படுகின்றன. இப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை அடைந்த சீதை, சந்தோஷ செய்தியை கேட்ட சீதை அனுமனை பார்க்கிறாள். இதை எடுத்துடலாம். அவளால் பேச முடியவில்லை. பேச விரும்புகிறாள். நுனித்தது ஒன்று நுவல்வது ஒன்று என்று என்ன பேசணும் என்று தோன்றவில்லை. என்னென்னவோ எண்ணுகிறாள். கரெக்டாக சொல்லப்போனா ஒரு சந்தோஷ சுனாமி தாக்கியது. ஓவர்வெல்ம்டு வித் ஜாய், ஓவர்வெல்ம்டு வித் ஹாப்பினஸ். உள்ள களிப்பு, மகிழ்ச்சி கடல். இதில் நீராடுவதால், இதில் முங்கி குளிப்பதால் அவளால் எதுவுமே பேச முடியாத நிலைமையை சீதை அடைந்தாள். ஏனென்றால் ஓர் துளி வர காணா நங்கை கல்மருங்கு எழுந்து ஓர் துளி வர காணா. இந்த ராமத்தேந்து செய்தி வருமா? செய்தி வந்துவிட்டது. ஒரு மாதத்திற்குள் வந்து மீட்பேன் என்று அனுமன் சொல்லி இருக்கிறான். அவையெல்லாம் நிகழ்ந்தவுடன் சொல்லப்போன தண்ணியை கிள்ளி பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் காண்பது சொப்பனமா நிஜம்தானா என்று இந்த மகிழ்ச்சி வெளிப்பாட்டினால் சீதையினால் எதுவும் பேச முடியவில்லை. ஒரு மாதிரி ஒரு கிறக்கத்தில் இருக்கா. திருநெல்வேலி பாஷை நினைக்கிறேன். இது ஒரு கிறக்கத்தில் இருக்கா அவ. அதை கம்பன் பதிவு செய்கிறான். பாடலை பார்ப்போம். அணையல்லாகி அனுமனை நோக்கினாள் இணையது இன்னது இயம்புவது என்பதோ நினைவு இல்லாது நெடிதிருந்தாள் நெடு மனையின் மாசு துடைத்த மனத்தினாள். அணையல் ஆகி, அணையல் மேற்சொன்னவாறு 2 பாடல்கள் பார்த்தோம். சீதையினுடைய வெளிப்பாடுகளை பற்றி கம்பன் சொன்னான். அணையல் ஆகி அத்தகைய நிலைமையை அடைந்த சீதை
அனுமனை நோக்கினாள். நன்றி ததும்ப நோக்கி இருப்பாள். இணையது இன்னது எயம்புவது என்பது ஓர் நினைவு இல்லாது. என்ன பேச வேண்டும் அவளுக்கு தோணல. நான் சொன்னேன் ஓவர்வெல்ம்டு வித், அதான் சரியான வார்த்தை, ஆங்கில பிரயோகமாக இருக்கிறது. என்ன செய்வது என்று மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்கிறாள். பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை. இணையது இன்னது எயம்புவது என்பது ஓர் நினைவு இல்லாது இருந்தாள். நினைவு இல்லாது இருந்தாள். அது மட்டும் இல்லை, நினைவு இல்லாது நெடிது இருந்தாள். எவ்வளவு நாளை தெரியாது, 10 நிமிஷமா, 2 செகண்டா, 15 செகண்டா, 2 ஹவர்ஸா தெரியாது. ரொம்ப நாழி சீதையால் எதுவும் பேச முடியாமல், அந்த சந்தோஷத்தில் இருந்து மீள முடியாமல், வார்த்தைகள் வராமல் திணறிக் கொண்டிருக்கிறாள். இவள் யார் என்றால், நெடுமனையின் மாசு துடைத்த மனத்தினாள். மனத்தில் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் என்பான் வள்ளுவன். அந்த குறளை ஆர்.சி. குமரன் எடுத்து சொல்லியிருந்தால், மாசு துடைத்த மனத்தினான், மனத்துக்கண் மாசு இல்லாதவளாக. இதனுடைய மாசு, தன்னுடைய மனசின் மாசு, மனையின் மாசு துடைத்த. இந்த மனையின் மாசு என்பது ஒரு முக்கியமான ஒரு சொல். ஏனென்றால் இல்லறத்தின் மேன்மை அந்த மனைவியிடம் இருக்கிறது. மனையின் மாசு. வள்ளுவர் சொல்லுவார், இந்த வார்த்தையை கொண்டு பாடலை போட்டு விடலாம். கார்த்திக், மனைமாட்சி இல்லான் கண் இல் ஆயின் வாழ்க்கை எனைமாட்சித்து ஆயினும் இல். மனைமாட்சி இல்லாள், மனையில் மாண்பு மாட்சி மனை அறம் போற்றுபவள். மனைமாட்சி இல்லாள் கண், அவ்விதம் மனைமாட்சி இல்லாத ஒரு பொண்டாட்டி அமைஞ்சு அவள் கண் இல் ஆய்விடுமானால், நம்முடைய வீடு அவளுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்தால், வாழ்க்கை எனைமாட்சித்து ஆயினும் இல். வேறு எந்த விதமான சிறப்புகள் இருந்தாலும் மனைமாட்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது இல்லை என்பதை வள்ளுவன் பதிவு செய்கிறான். முந்தின பாடலுக்கு போடலாம் கார்த்திக். அணையழாகி அனுமனை நோக்கினாள், இணையது இன்னது எயம்புவது என்பதோர் நினைவிலாது நெடிதிருந்தாள் நெடு மனையின் மாட்சி துடைத்த மனத்தினாள். மனை என்பதை இல்லறம் என்று, இல் என்று கொள்ளலாம், வீடு என்று கொள்ளலாம். பொதுவாக பிறந்த வீடு, புகுந்த வீடு, அதாவது மாமனார் வீடு, அப்புறம் தன்னுடைய வீடு, தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள் என்று தனி குடித்தனம் என்று கொள்ள வேண்டியது இல்லை. பிறந்த வீடு, புகுந்த வீடு, தன்னுடைய வீடு என்று இந்த 3 இடங்களிலும் மாட்சிமை பொருந்த இருப்பவள் மங்களம் என்ப மனைமாட்சி என்பதும் வள்ளுவனுடைய சொல். இந்த 3 இல்லங்களிலும் மிக திறமையாக எந்த விதமான மாசும் உறாமல் இருந்தவள் சிறையிருந்த போது என்பது இங்கே பதிவாகிறது. மனையின் மாசு துடைத்த மனத்தினாள். இந்த 3 இடங்கள் என்று சொன்னேன். புகுந்த வீடு, பிறந்த வீடு, புகுந்த வீடு, தன்னுடைய கணவன் வீடு. இந்த 3லும் மிகச்சிறந்த ஒரு மாட்சிமை கொண்டு சீதை இருந்தாள் என்பது அனுமன் ராமனிடம் சொல்லும் பொழுது, சீதையை கண்டு சுந்தரகாண்டத்தின் இறுதியில் திருவடி தொழுத படலத்தில் சீதையை பார்த்து மீண்ட பிறகு ராமனிடம் போய் சொல்கிறான் அனுமன். கண்டேன் சீதையை கண்டனல் கற்பினுக்கு அணியை என்ற அந்த பாடல் எல்லாம் வந்த பிறகு ஒரு பாடல் சொல்கிறான். அற்புதமான ஒரு பாடல். இந்த 3 இல்லங்களுக்கும் பெருமை சேர்த்தவளாக சீதை இருந்தாள் என்று அனுமனுடைய பதிவு. பாடலை பார்த்து விடலாம். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா இன்னமும் கேட்டி என்பான்.
என்ன சொல்கிறான் பாருங்கள் அனுமன். சீதையினுடைய தூய்மை, சீதையினுடைய பெருமை, சீதை எவ்வாறு இருந்தாள் என்பதை பதிவு செய்கிறான். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் ராமனுடைய மனைவி என்ற அந்த ஒரு சால்பு, அந்த ஒரு மாண்பு, அந்த ஒரு பெருமை, அதற்கு எந்தவித குந்தகமும் வராமல், அதுதான் தன் வீடு என்று சொன்னேன். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், அந்த உரிமை இவளுக்கு மட்டும்தான் உண்டு. உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண், உன்னை பெற்ற மன்னவன் தயரதன், உன்னை பெற்ற மண் பெரு மருகி மருமகள், உன்னை பெற்றவனுடைய மருமகள் என்னும் வாய்மைக்கும், ஸோ தன்னுடைய வீடு, புகுந்த வீடு, உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை, பிறந்த வீடு, மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்ற இந்த 3 தகுதிக்கும் உரியவளாக சீதை இருந்தாள். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்ற தகைமைக்கும் உரியவளாக சீதை இருந்தாள் என்பது வரதராஜனுடைய வார்த்தை. கம்பனுடைய வார்த்தை இந்த 3 தகுதிகளுக்கும் தலைமை சான்றாள். இந்த 3 தகுதிகளுக்கும் தலைவி என்று ஒருவள் இருப்பாளே ஆனால் அவள் சீதை என்பது அனுமனுடைய பதிவு. உன்பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பெரு மருகி என்னும் வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன்பெரும் தனையை என்றும் தகைமைக்கும் தலைமை சான்றாள். இதனால் ராமா, இதுவரை நீ எனக்கு தெய்வமாக இருந்தாய். ஆனால் இந்த நொடி முதல் சீதை எனக்கு பெருந்தெய்வம். நீ தெய்வம் ராமா, சீதை என் பெரும் தெய்வம் ஐயா என்பது அனுமனுடைய பதிவு. சீதையை பற்றி, சீதையை பார்த்து, அசோகவனத்தில் பார்த்து இலங்கை எரியூட்டி மீண்டு வந்து ராமனை சந்தித்த அனுமன் சொல்லும் பாடல் சீதையை குறித்து என் பெரும் தெய்வம் ஐயா என்பது அற்புதமான ஒரு சொல். மனையின் மாசு துடைத்த மனத்தினாள், அந்த பாடலுக்கு போலாம். அதனுடைய தாக்கம் இதை நான் இப்பொழுது சொன்னேன். இதுக்கு முந்தின பாடல் அணையல்லாகி, அணையல்லாகி அனுமனை நோக்கினாள், இணையது இன்னது எம்புவது என்பதோர் நினைவிலாது நெடித்து இருந்தால், நெடு மனையின் மாசு துடைத்த மனத்தினாள். மனை, 3 மனைகளுக்கும் எந்த விதமான மாசும் இல்லாமல் பார்த்து கொண்டவள் சீதை. எனவே அனுமனுக்கு அவள் என் பெரும் தெய்வம் என்று அனுமன் சுட்டுகிறான். அடுத்த பாடல் சரி, பாடலை எடுத்துடலாம். சீதை பதில் எதுவும் சொல்லவில்லை. அனுமன் வந்து சொல்லி இருக்கிறான், ராவணன் மீண்டு விட்டான், சோபனம் சோபனம் சோபனம், உன்னுடைய சிறை மீட்பு என்பது உறுதியாகிவிட்டது என்று இவ்வளவும் சொன்ன அனுமன், சீதை நான் சொன்னேன் நெடிது இருந்தாள் என்று, கம்பனுடைய வார்த்தை, நான் சொல்லல, கம்பனுடைய வார்த்தை, நெடிது இருந்தாள், ரொம்ப நேரம் பேசாம இருக்காள். ஆப்வியஸ்லி பேச முடியவில்லை, மகிழ்ச்சி பிரவாகம் பொங்குகிறது, வார்த்தைகள் வரவில்லை. நுனித்தது ஒன்று நுவல்வது ஒன்று ஆயினாள், நுனித்ததை நுவல இயலாமல் இருக்கிறாள். அப்பேற்பட்ட சீதை. இதை அனுமன் பார்க்கிறான். என்னம்மா, நான் வந்து உனக்கு சோபனம் சோபனம்னு சொன்னேன், ஒரு பாட்டு இல்லை 6 பாட்டு சொன்னேன், நீ இன்னமும் சொல்லு இன்னமும் சொல்லுன்னு கேட்ட. நீ அப்படி உனக்கு சோபனம் சொல்லி உனக்கு விடிவு காலம் வந்து விட்டது, உன்னுடைய சிறைமீட்பு என்பது உறுதியாகி விட்டது என்றெல்லாம் சொன்னேனே, நீ என்ன ஒண்ணுமே பதில் பேசாம இருக்க, ஏன் என்று அனுமன் கேட்கிறான். இன்னொன்னு கேட்கிறான், நீ வந்து இவ்வாறு பதில் பேசாமல் இருப்பதற்கு காரணம் ஒப்பில்லாத ஒரு மகிழ்ச்சி பிரவாகம், அதுதான் காரணமா, அல்லது நான் பொய் சொல்கிறேன் என்று எண்ணுகிறாயா என்று அனுமன் கேட்கிறான். இந்த வார்த்தை அனுமன் கேட்டிருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால்
அனுமனுடைய எதிர்பார்ப்பு இவ்வாறு இருந்து இருக்கலாம். வந்து சீதை சோபனம் சோபனம் என்று சொல்கிறாள். அடே அப்பா, எப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தி சொல்லிவிட்டாய் என்றெல்லாம் அவள் பதிலுக்கு ஏதாவது சொல்லி இருக்க முடியும். அது சொல்லாததை கண்டு அனுமன் இரண்டு கணிப்புகள் சொல்கின்றான். முதல் கணிப்பு சரியாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது கணிப்பு தான், நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறையா என்று. முதல் கணிப்பு, அம்மா உன்னுடைய மகிழ்ச்சி, அதாவது எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் ஜாய், எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் ஹாப்பினஸ், ஓவர்வெல்ம்டு, அதனால பேச முடியாம போயிடுதா உனக்கு? அது அது இருக்கக்கூடும், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அல்லது நான் பொய் சொல்றேன்னு நினைச்சையா? அனுமன் ஏன் இவ்வாறு சொன்னான் என்றால், பேசாமல் இருந்த செய்தியை பேச வைப்பதற்கு இந்த மாதிரி ஏதாவது குதர்க்கமா ஒரு வார்த்தை சொன்னாலாவது அவள்கிட்டேருந்து பதில் வருமா என்பதற்காக அனுமன் சொன்ன செய்தி என்று நான் இதை பார்க்கிறேன். இல்லைன்னா நான் சொன்னது பொய்னு நினைக்கிறியா என்று அனுமன் கேட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. இப்படி சொன்னாலாவது அவளுடைய அந்த அந்த ஓவர்வெல்ம் ஹாப்பினஸ்லேருந்து கொஞ்சம் மீண்டு வர முடியுமா, அதற்காக வேண்டுமென்றே வலிந்து குதர்க்கமாக அல்லது ஒரு குசும்புக்காக சொன்ன வார்த்தை என்று பார்த்தால், இது அனுமன் சொன்னது சரி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை ஏற்படும். பாடலை பார்க்கலாம். யாது இதற்கு ஒன்று ஏம்புவல் என்பது மீது உயர்ந்த உவகையின் விம்மலோ தூது பொய்க்கும் என்றோ எனச் சொல்லினான் நீதி வித்தகன் நங்கை நிகழ்த்தினாள். என்ன ஒரு கம்பனுடைய வார்த்தைகளை பார்க்கணும் நீங்க. யாது இதற்கு ஒன்று ஏம்புவல், இப்பேற்பட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கான் அனுமன் வந்து, ராவணன் மாண்டு விட்டான் என்று. எந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று இத்தனை காலம் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருந்தாலோ அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதற்கு பதிலாக என்ன சொல்வது? யாது இதற்கு ஒன்று எம்புவல் என்பது மீது உயர்ந்த, மீது உயர்ந்த, உயர்ந்த 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 எல்லாவற்றிற்கும் மேலே 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 பெருகி கொண்டு போகக்கூடிய உவகை, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், ஜாய், மீது உயர்ந்த உவகையில் விம்மலோ, அதனுடைய அந்த ஒரு விம்மல் என்பது வார்த்தைகள் வரும், ஆனால் வரல, விம்மரம். அந்த மாதிரி அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் உச்சம் என்பதால் நிகழ்ந்ததா அல்லது தூது பொய்க்கும் என்றோ அல்லது நான் சொன்னது பொய்யான தகவல் என்றோ என சொல்லினான். சொன்னவன் யார் என சொன்னான்? அனுமன் என சொன்னான், மாருதி என சொன்னான், காலின் மைந்தன் என சொன்னான், அஞ்சனை சிங்கம், எத்தனை வார்த்தை வேணா போட்டிருக்கலாம். கம்பன் என்ன சொல்றான் பாருங்க, நீதி வித்தகன். நான் சொன்னேன், அனுமன் எதை சொல்ல வேண்டும், சொல்லின் செல்வன் என்பது அனுமனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். தூது பொய்க்கும் என்றோ, நான் தூதுவனாக வந்திருக்கிறேன், இப்பொழுதும் தூதுவனாகத்தான் வந்திருக்கிறான், இதற்கு முன்னாலும் தூதுவனாக வந்தான், அப்பொழுதும் சொல்லி போயிருக்கிறான் ராமன் வருவான் உன்னை மீட்பான் என்று. அந்த இப்பொழுதும் தூதுவனாக வந்திருக்கிறேன், நான் பொய் சொல்கிறேனோ என்று சொன்னவன் நீதி வித்தகன். என்ன ஒரு சொல் சொன்னால் இவளிடமிருந்து, அதாவது அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா, ஒரு உலுக்கு உலுக்குற மாதிரி ஏதாவது சொல்லணும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுது கம்பன் அனுமனை நீதி வித்தகன் என்று சுட்டியது மிக பொருத்தமான ஒரு வார்த்தை என்று எனக்கு படுகிறது. உங்களுக்கு எப்படியோ? யாது இதற்கு ஒன்று எம்புவல் என்பது மீது உயர்ந்த உவகையின் விம்மலோ தூது பொய்க்கும் என்றோ என சொல்லினான், சொன்னவன் நீதி வித்தகன். இவ்வாறு அனுமன் சொல்ல நங்கை நிகழ்த்தினாள். இப்ப ஒரு சின்ன ஒரு குத்து, லேசா ஒரு ஒரு பொடி வச்சு, இல்லைன்னா லேசா குசும்புக்காக ஒரு குறும்புக்காக ஏதோ சொல்ல போக நங்கை நிகழ்த்தினாள். சீதை அதற்கு பதில் சொல்லுகிறாள். இது பாடல் எடுத்துடலாம். சீதை என்ன பதில் சொல்கிறாள்? அனுமனே, சோகம்
ரொம்ப அதிகமான சோகம் தாக்கிவிட்டால், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் இறந்து போய்விட்டால், அல்லது பேர் இழப்பு ஏதாவது ஏற்பட்டால், அந்த சோகம், அந்த ஒரு இடர், அந்த ஒரு இன்னல், அந்த ஒரு துன்பம் நம்மை பைத்தியமாக கூட ஆக்கிவிடும். அட்லீஸ்ட் மொமெண்டரிலி பைத்தியமாக கூட ஆக்கிவிடும். அனுமா, சந்தோஷம் கூட நம்மளை அந்த மாதிரி பைத்தியம் ஆக்கிடுமாப்பா என்பது சீதையினுடைய கணிப்பு. அப்படியே சந்தோஷ கடல் அதுல இருக்கேனா, ஆனாலும் பைத்தியம் பிடிச்சவள் மாதிரி இருக்கேனே நான், ஏன் இப்படி என்று உவகை கூட என்னை பைத்தியமாக்கி விடுமா? பாக்கியம் பெரும் பித்தும் பயக்குமோ? பாக்கியம் கொடுப்பினை பேரு, பாக்கியம் பெரும் பித்தும் பயக்குமோ என்று பெரிய ஒரு மகிழ்ச்சியின் உச்சம் என்பது என்னை பைத்தியமாக கூட ஆக்கி விடுமா என்ன என்று அனுமனை பார்த்து சீதை பதில் சொல்லுகிறாள். பாடலை பார்ப்போம். மேற்கு நீக்கிய வெள்ள உவகையால் ஏக்கம் உற்று ஒன்று ஏம்புவது யாது என நோக்கி நோக்கி அரிது என நொந்துளேன், பாக்கியம் பெரும் பித்தும் பயக்குமோ? சீதையினுடைய மனோநிலைமையை நீங்க இப்ப பார்க்கணும். என்ன சொல்றா பாருங்க. உள்ள உவகை, வெள்ள உவகையால், உவகை அது வெள்ளம் போல, காட்டாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, உவகை. எப்பேற்பட்ட உவகை? மேற்கு நீங்கிய உவகை. மேற்கு என்பது மேல், இதற்கு மேல், இதற்கு மேல், இதற்கு மேல், மேல் 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 என்பது மேற்கு. மேல் 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 என்பது எதுவுமே இல்லை. ஏன்னா இதற்கு மேல் ஒன்று இருக்கிறது என்பதை நீக்கிய, இதற்கு மேல் ஒன்று உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை நீக்கிய, மேற்கு நீங்கிய. இதைவிட பெரிது பெரிதினும் பெரிதுகள் என்பான் பாரதி. அதுபோல இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய உவகை வெள்ளம், மேற்கு நீங்கிய உவகை வெள்ளம். அதனால் ஏக்கம் உற்று, நீ என்ன கேட்ட தூது பொய்க்குமோ என்று, என்னால் ஒன்று சொல்ல முடியலப்பா. ஏக்கம் உற்று யாது ஒன்று இயம்புவது. இவன் எனக்கு இந்த மாதிரி ராவணன் மாண்டு விட்டான், ராமன் அவனை கொன்று விட்டான், சோபனம் 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 என்று வாழ்த்துகிறான். இதை கேட்டு இவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் என்பது ஒன்று அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வது, நன்றி சொல்வது, யாது ஒன்று ஏம்புவது, கொண்டு கூட்டி புறப்படும், யாது ஒன்று ஏம்புவது என என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம் என்று நோக்கி 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 அதை பற்றி சிந்தித்து, இதை சொல்லலாமா, அதை சொல்லலாமா, இப்படி சொன்னால் நல்லா இருக்குமா, அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா, எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது, எந்த சொற்களை போடுவது, எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்வது, எந்த விதமான ஒரு டெசிபல் லெவல், எந்த விதமான ஒரு டோன் என்று நோக்கி 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 அது எதுவுமே என்னால் முடியாது, அரிது என நொந்துளேன். நீ என்ன ஏன் பேசாம இருக்க, நான் பொய் சொன்னியோன்னு நினைச்சு என்னை போர் குத்துறனே. ஆனால் யாது ஒன்று இயம்புவது என நோக்கி 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 அவ்வாறு தகுந்த ஒரு வார்த்தையை சொல்வது அரிது என நொந்துளேன். அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டத்துல, அவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்துல, அப்பேற்பட்ட ஒரு துன்பத்தில், அப்பேற்பட்ட ஒரு இன்னலில் நான் இருக்கிறேன். ஏன்? பாக்கியம் பெரும் பித்தும் பயக்குமோ? சந்தோஷம் உவகை என்பது அந்த ஒரு கொடுப்பினை பாக்கியம் என்னை பைத்தியமாக்கி விட்டதே, பெரும் பித்தும் பயக்குமோ? சிறு பித்து இல்லை, இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருப்பது என்பது பெரும் பித்து. பாக்கியம் பெரும் பித்தும் பயக்குமோ என்று அனுமனை பார்த்து சீதை கேட்கின்றார். அடுத்த பாடலை பார்க்கலாம். முன்னை நீக்குவன் மொய் சிறை என்ற நீ பின்னை நீக்கி உவகையும் பேசினை, என்ன பேற்றினை ஈகுவது என்பதை உன்னி நோக்கி உரை மறந்து ஓவினேன். என்ன சொல்றா பாருங்க.
முன்னை நீக்குவன் மொய் சிறை. எனக்கு இப்பதான் என்னுடைய மனைவி ஒரு செய்தி சொல்லிவிட்டு போகிறாள். ஐயா தேங்கா அவர்கள் வகுப்பில் இணைந்திருக்கிறார் என்று அறிகிறேன். ஐயாவுக்கு நன்றி. முன்னை நீக்குவன் மொய் சிறை. மொய் சிறை அரக்கிகளால் மொய்த்துக் கொள்ளப்பட்டு பல்வேறு அரக்கிகள் சூழ்ந்து நிற்கின்ற அந்த சிறை. முன்னை நீக்குவன் மொய் சிறை என்ற நீ பின்னை நீக்கி உவகையும் பேசினை. நீ சொன்னதை செய்தாய், அதற்கு மேல் எனக்கு மாபெரும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறாய். உனக்கு என்ன பேற்றினை ஏகுவது? எப்பேற்பட்ட உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும், என்ன பேற்றினை உனக்கு தருவது என்பதை உன்னி நோக்கி, இந்த ப்ராசஸ்ல உன்னி நோக்கி இவை நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன சொல்வது என்பதை உரை மறந்து ஓவினேன். ஓவினேன் என்பது நீங்குதல், ஓவுதல் என்பது நீங்குதல். இரண்டு இந்த வார்த்தையை ஓவுதல் என்ற வார்த்தையுடன் தொடர்புள்ள, அவ்வளவா இந்த காலத்தில் நாம் பயன்படுத்தாத ஒரு சொல் ஓவுதல் என்பது. இரண்டு பாடல்கள் சொல்ல முடியும். ஒன்று, கூவின பூங்குயில் கூவின கோழி குருக்கள் இயம்பின ஏம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது என்பது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகரோடது. ஓவின தாரகை ஒளி, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளியை இழந்து விட்டது, ஒளியை நீங்கிவிட்டது. ஓவுதல் நீங்குதல். ஓவின தாரகை ஒளி, விண்மீன்கள் எல்லாம் ஒளியை என்றால் கதிரவன் வந்து விட்டான், எனவே நட்சத்திரங்கள் ஒளியை இழந்து விட்டன. ஓவுதல், ஓவின தாரகை ஒளி என்பது. அதே போல நான் எஸ்எஸ்எல்சி படித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு அன்னைக்கு படித்தது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு பாடல் ஓவினேன். இருந்தாலும் இந்த பாடலை எனக்கு சுட்டியவர் ஜோஷி. மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சியை சுட்டியவர் ஆர்.சி. குமரன். அடுத்த பாடல் ஓவுதல் என்பதற்கு உண்டான ஒரு சுட்டு. பாடலை போடலாம். அதற்கு முன்னால் அனுமன் சிறை நீக்குவேன், குரலே இருக்கட்டையா ப்ளீஸ், சிறை நீக்குவேன் என்று சொன்னான். முன்னை நீக்குவன் மொய்சுரை என்ற நீ பின்னை நீக்கி உவகையும் பேசினை. சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அனுமன் சொன்னான், ஒரு மாதத்திற்குள் நீ சிறையிலிருந்து மீட்கப்படுவாய் என்று அனுமன் வாக்குறுதி தந்திருக்கின்றான் சீதைக்கு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, யார் வேணா சொல்லிட்டு போலாம். அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லியதை நிகழ்த்தி காட்டுவது என்பது மிக அரிதானது. அதையும் நீ செய்திருக்கிறாய். முன்னை நீக்குவன் மொய்சிறை என்ற நீ பின்னை நீக்கி உவகையும் பேசினை. இதனால் உரை மறந்து ஓவினேன். ஓவுதல் என்பதற்கு ஓவின தாரகை என்ற திருவாசக பாடலை பார்த்தோம். அடுத்த பாடல் இந்த ஓவுதல் என்பதற்கு பாடலை போடலாம். மகாபாரதம் வில்லி பாரத பாடல். கண்ணபிரான் ஒரு வயோதிகர் வேடத்தில் வந்து கர்ணனிடம் அவனுடைய புண்ணியம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் அந்த நிகழ்ச்சியை சுட்டும் பாடல். ஆவியோ நிலையில் கலங்கியது ஆக்கையின் அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளலாம் பயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால் ஓவிலாது ஓவிலாது யான் செய் புண்ணியம். எந்த விதமான புண்ணியம், அதாவது தர்மம் செய்வது கொடை கொடுப்பது என்பதை விட்டு நீங்காமல் ஓவிலாது யான் செய் புண்ணியம். இன்றளவும் இதை வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறார்கள். ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு பூவில் வாழ அயனும் நிகரிலை என்றால் புண்ணியம் எதனினும் பெரிதோ. ஓவிலாது யான் செய்த புண்ணியம் என்று சீதை உரை மறந்து ஓவினேன் என்று சொல்கிறார். இதை எடுத்துடலாம். சீதை அனுமனிடம் சொல்கிறாள்,
முன்னை நீக்குவன் மொய் சிறை என்ற நீ பின்னை நீக்கி. அனுமன் சீதைக்கு வாக்குறுதி தந்துவிட்டு போயிருக்கிறான். கண்டிப்பாக நீ சிறை மீட்கப்படுவாய் என்ற வாக்குறுதியை அனுமன் சீதைக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான். அது எப்பேற்பட்ட ஒரு வாக்குறுதி, எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி அந்த வாக்குறுதியை அனுமன் சொல்லி இருக்கிறான் என்பதை சற்றே பின்னால் போய் பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. போன வகுப்பில் கூட யாரோ சொன்னாங்க, ஐயா மெயின் பாடல்களை விட வால் வரதராஜனுக்கு வால் ரொம்ப நீண்டுண்டே போறதுன்னு யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கட்டத்தில் நீக்குவாய் மொய் சிறை என்று வாக்கு கொடுத்தாய், அதை நீக்கினை. முன்னை நீக்குவன் மொய் சிறை என்ற நீ பின்னை நீக்கி உவகையும் பேசினை என்று என்னை சிறைமிட்டு விட்டாய். நீ கொடுத்த வார்த்தையை காப்பாற்றி விட்டாய். சொல்லிய வண்ணம் செயல். என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை சற்றே பின்னோக்கி பார்த்தால் இந்த வகுப்பிற்கு கேட்பவர்களுக்கு இன்னும் சுவையாகவும் பயன்படும் முறையிலும் இருக்கலாம் என்பதற்காக அந்த பாடல்களை ஒரு மறுவாசிப்பு செய்யலாம் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பாடல் என்ன ஒரு வார்த்தை சொல்லி அனுமன் சீதைக்கு நம்பிக்கை ஊட்டி விட்டு அசோகவனத்தை விட்டு நீங்குகிறான். அவன் அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டுதான் இந்த 1 மாத காலம் அவள் இருந்தாள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு நிறைய பாடல்கள் இருக்கின்றன அனுமன் சீதைக்கு கொடுத்த வாக்குறுதி என்பதாக. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் பாடல் கார்த்திக். தாக்கு இகழ் ராவணன் தலையில் தாவின பாக்கியம் மனையனின் பழிப்பு மேனியை நோக்கிய கண்களை நுதிகள் மூக்கினால் காக்கைகள் கவர்ந்து கொண்டு உண்ண காண்டியால். சீதை, நீ பார்க்க போகிறாய். உன்னுடைய பழிப்பு மேனி, என்ன ஒரு வார்த்தை போடுறான் பாருங்க கம்மன். எந்த விதமான குறையும் சொல்லாத அழகின் உச்சம் என்பவள் இவள். பழிப்பு மேனியை நோக்கிய கண்களை, 20 கண் அவனுக்கு, நுதிகொள் மூக்கினால், நுதி என்பது கூர்மை, நுனி எட்ஜ், நுதிகொள் மூக்கினால் காக்கைகள் கவர்ந்து கொண்டு உண்ண காண்டியால். ராவணன் கண்டிப்பாக மாண்டு போவான். அவனுடைய கண்களை காக்கைகள் கொத்தும் என்பது அனுமன் கொடுத்த வாக்குறுதி. தாக்கு இகழ் ராவணன் தலையில் தாவின காக்கைகள் கவர்ந்து கொண்டு மூக்கினால் நோக்கிய கண்களை, நில் பழிப்பு மேனியை நோக்கிய கண்களை நுதிகள் மூக்கினால் காக்கைகள் கவர்ந்து கொண்டு உண்ண காண்டியால் என்பது அனுமன் கொடுத்த ஒரு வாக்குறுதி. சீதை இதையும் பல இடங்களில் சுட்டுகிறாள். உன்னுடைய கண்களை காக்கைகள் உண்பதை நான் காண வேண்டும் என்று ராவணனிடமே நேருக்கு நேர் சொல்லி இருக்கிறாள். அதை ராமன் நிகழ்த்தி காட்டி இருக்கிறான். அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அடுத்த பாடல். ஈண்டு ஒரு திங்கள் இவ்விடரின் வைகுதல் வேண்டுவது அன்று யான் விரைவின் வீரனை காண்டலே குறை பினும் காலம் வேண்டுமோ ஆண்டகை இனி ஒரு பொழுதும் ஆற்றுமோ. நீ இதுவரை எங்கே இருக்கிறாய் என்பது தெரியாமல் இருந்தது எங்களுக்கு. இப்பொழுது நீ இருக்கும் இடத்தை கண்டுவிட்டோம். உன்னையும் நேரில் வந்து சந்தித்து விட்டேன். கனையாழி கொடுத்தேன், சூடாமணி பெற்றுக்கொண்டேன். நீ எனக்கு சொல்லியிருக்கிறாய் 1 திங்கள் இன்னும் இங்கே இருப்பேன் என்று. அதற்கு கூட தேவையில்லை. ஈண்டு 1 திங்கள் இவ்விடரின் வைகுதல் வேண்டுவது அன்று. 1 மாசம்லாம் எங்களுக்கு வேண்டாம். யான் விரைவின் வீரனை காண்டலே குறை. ராமனை நாம் போய் பார்க்கணும். அது ஒண்ணுதான் பாக்கி, அது ஒண்ணுதான் குறை, அது ஒண்ணுதான் இன்னும் நிகழாமல் இருப்பது. விரைவில் வீரனை காண்டலே குறை பினும் காலம் வேண்டுமோ. அதுக்கப்புறம் எங்களுக்கு டைமே வேண்டாமா. ஆண்டகை இனி ஒரு பொழுதும் ஆற்றுமோ. எப்பொழுது நீ இருக்கும் இடம் தெரிந்து விட்டதோ அதன் பிறகு
ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டான் ராமன், உன்னை சிறை மீட்பான் என்பது அனுமன் சீதைக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதி பாடல். தீர்த்தனும் கவிக்குலத்து இறையும் தேவினின் வார்த்தை கேட்டு உவப்பதன் முன்னர் மாக்கடல் தூர்த்தன இலங்கையை சூழ்ந்து மாக்குரங்கு ஆர்த்தது கேட்டு உவந்து இருத்தி அன்னை நீ. ஒவ்வொரு எலிமெண்ட் பை எலிமெண்ட் என்னெல்லாம் நிகழப்போகிறது, ராமன் உன்னை கண்டிப்பாக மீட்பான் என்று சொல்வதை விட ஒவ்வொன்றாக ஸ்டெப் பை நம்பர் என்று சொல்கிறோமே, அதுபோல என்னவெல்லாம் நிகழப்போகிறது என்பதை பட்டியலிட்டு சொல்கிறான் அனுமன். தீர்த்தன் இறைவன், கடவுள், தலைவன். தீர்த்தனும் கவிக்குலத்து இறையும் சுக்ரீவன். கவிக்குலம் என்பது, கவி என்றால் குரங்கு, குரங்கு குலத்துக்கு அரசன். தீர்த்தனும் கவிக்குலத்து இறையும் தேவி நின் வார்த்தை கேட்டு உவப்பதன் முன்னர். என்ன பாருங்க, நீ ராமனுக்கு சொன்ன செய்திகள், இந்த இப்பிறவைக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று தந்த செவ்வரம் திருச்செவி சாற்றுவாய் போன்ற பல நீ சொல்லி அனுப்பிய செய்திகளை எல்லாம் தேவினின் வார்த்தை கேட்டு தீர்த்தனும் கவிக்குலத்து இறையும் உவப்பதன் முன்னர், அந்த வார்த்தை சொல்லி முடித்த அடுத்த செகண்டிலேயே மாக்கடல் தூர்த்தன, இலங்கைக்கும் அந்த மகேந்திர மலைக்கும் இடையே இருக்கக்கூடிய கடல் தூர்ந்து போய் இலங்கையை சூழ்ந்து, மா குரங்கு, குரங்கு பட்டாளம் இலங்கையை சூழ்ந்து ஆர்த்து, அந்த பேரொலியை கேட்டு நீ அசோகவனத்தில் உவப்போடு இருப்பாய் என்று அனுமன் சீதைக்கு வாக்கு தருகிறான். தீர்த்தனும் கவிக்குலத்து இறையும் தேவினின் வார்த்தை கேட்டு உவப்பதன் முன்னர் மாக்கடல் தூர்த்தன இலங்கையை சூழ்ந்து மாக்குரங்கு ஆர்த்தது கேட்டு உவந்து இருத்தி அன்னை நீ என்பது அனுமன் சீதைக்கு கொடுத்த வாக்குறுதி. அடுத்த வாக்குறுதி இது பாடல் எடுத்துடலாம். அடுத்த 2 பாடல்கள் கம்பனை பற்றி சொல்லும் பொழுது நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை சொல்லுவார், எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ என்று. அனுமன் சொல்கிறான், போர் நடக்கப் போகிறது, போரில் என் தோள் மீது ராமன் இருப்பான். அனுமன் ராமனை சந்தித்து படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு ராமேஸ்வரம் சேது கட்டப்பட்டு சேதுவை தாண்டி அதன் பிறகு முதல் நாள் போர் நடக்கிறது. அப்பொழுதுதான் ராமன் அனுமன் தோளில் ஏறி போர் செய்கிறான் என்ற நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. இது பின்னால் நிகழப்போகிறது என்பதை சூட்சமாக சொல்லுபவன் போல அனுமன் இப்பொழுதே சொல்கிறான், என் தோளின் மீது ராமன் ஏறிக்கொண்டு போர் செய்வான். அது மட்டும் இல்லை, அங்கதன் தோள் மீது இலக்குவன் ஏறிக்கொண்டு போர் செய்வான் என்று அந்த போரில் நாம் வெல்வோம் என்று போர் நடக்கும் என்பதை மட்டும் சொல்லாமல் போரினுடைய மைன்யூட் டீட்டெயில், நுணுக்கங்கள், அந்தந்த நிகழ்வுகள், சிறு சிறு நிகழ்வுகள், அவற்றை பற்றியும் குறிப்பாக சொல்லி, இவையெல்லாம் சீதைக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று நான் கொள்கிறேன். அவளை முழுக்க முழுக்க நம்பிக்கையின் உச்சத்தில் கொண்டு உட்கார வைக்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் மாதவி பொதும்பரில் போய் கழுத்தில் சுருக்கு போட்டு கொள்ளக்கூடாது என்று நம்பிக்கையின் உச்சத்தில் வைப்பதற்காக சொல்லப்படும் வார்த்தைகள். 2 பாடல்கள் கம்பன் தருகிறான். போர் எவ்வாறு நிகழப்போகிறது, அந்த போரில் ராமனுக்கு சாரதி யார், இலக்குவனு சாரதி யார் என்பதை, அந்த நுணுக்கம், அந்த ஒரு மைன்யூட் டீட்டெயில் முதற்கொண்டு சொல்லி சீதைக்கு நம்பிக்கை ஊட்டுகிறான் அனுமன். 2 பாடல்களையும் பார்க்கலாம். எண்ணகரும் பெரும்படை நாளை இந்நகர் நன்னிய பொழுது அதன் நடுவன் நங்கை நீ விண்ணுரு கலுடன் மேல் விளங்கும் விண்டுவின் கண்ணனை என்னிடும் வெறினில் காண்டியால். வெறின் என்ற வார்த்தைக்கு முதுகு என்று பொருள், இங்கே தோள் என்று கொள்ள வேண்டும். எண்ண அரும் பெரும் படை 70 வெள்ளம் உடைய குரக்கு சேனை, எண்ணரும் பெரும்படை நாளை இந்நகர். நாளை பாருங்க, நீங்க 30 நாள் அவள் டைம் கொடுத்திருக்கான். அனுமனுடைய வாக்கில் எண்ணரும் பெரும்படை நாளை இந்நகர் நன்னிய பொழுது அதன் நடுவன் நங்கை நீ விண்ணுரு கலுடன் மேல் விளங்கும் விண்டுவின் கண்ணன்.
திருமால் என்பது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறது. விண் கலுழன் என்பது கருடன், பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். விண்ணுரு கலுழன் மேல் விளங்கும் விண்டுவின், விண்டு என்பது விஷ்ணு, கண்ணனை என் நெடும் வெறினில் காண்டியால், என் முதுகின் மீது, என் தோள்களின் மீது அமர்ந்து கொண்டு ராமன் போரிடப் போகிறான் என்பதை பதிவு செய்கிறான் அனுமன். சீதைக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக கண்டிப்பாக நீ மீட்கப்படுவாய் என்று சீதைக்கு கொடுக்கும் வாக்குறுதியின் ஒரு அம்சம் இது. அடுத்த அம்சம், அடுத்த பாடல். அங்கதன் தோல்மிசை இளவல் அம்மலை பொங்கு வெங்கதிர் எனப் பொலிய போர்ப்படை இங்கு வந்து இருக்கும் நீ இடரும் ஐயமும் சங்கையும் நீங்குதி தனிமை நீங்குவாய். அங்கதன் தோல்மிசை, என்னுடைய தோல் மீது எவ்வாறு ராமன் ஏற்றி இருப்பானோ அதுபோல அங்கதன் தோல்மிசை இளவல் அம்மலை பொங்கு வெங்கதிர் என பொலிய போர்ப்படை இங்கு வந்து இருக்கும். வானருடைய சேனை இந்த இலங்கையை வந்து முற்றுகையிட்டு போர் நடக்கும், கண்டிப்பாக நிகழும். நீ எவற்றையெல்லாம் நீங்குவாய்? இடர் நீங்குவாய், ஐயம் நீங்குவாய், சங்கை நீங்குவாய், தனிமை நீங்குவாய். இடர் என்பது துன்பம், இன்னல், கஷ்டம். ஐயம் என்பது சந்தேகம், இது நிகழுமோ நிகழாதோ என்ற சந்தேகம். இடர் நீங்குவாய், ஐயம் நீங்குவாய். சங்கை என்பது அச்சம், உனக்கு பயம் போய்விடும், உன்னுடைய இன்னல் போய்விடும், உன்னுடைய ஐயம் போய்விடும், உன்னுடைய அச்சம் போய்விடும். இவற்றையெல்லாம் விட நீ தனிமை நீங்குவாய். ஏனென்றால் ராமனை நீ சேரப்போகிறாய். தனித்து இருப்பது என்பது இனிமேல் உனக்கு இல்லை, நீயும் ராமனும் சேர்ந்து இருப்பீர்கள் என்று அங்கதன் தோல்மிசை இளவல் அம்மலை பொங்கு வெங்கதிர் என, அந்த ஒரு மலை மீது தோன்றக்கூடிய சூரியன், வெங்கதிர் என்பது சூரியன், மலை மீது சூரியன் எவ்வாறு பொலிவானோ அதுபோல பொலிவான் இலக்குவன் அங்கதனுடைய தோல் மீது. அம்மலை பொங்கு வெங்கதிர் என, அதுபோல இளவல் பொலிவான் அந்த போர்ப்படை இங்கு வந்து இருக்கும் நீ இடரும் ஐயமும் சங்கையும் நீங்குதி, அதோட உன்னுடைய தனிமையும் நீங்குவாய் என்று அனுமன் வாக்கு தருகிறான் சீதைக்கு. இதை எடுத்துடலாம். இத்தனை பாடல் சொல்லியிருக்கிறான் அனுமன், கண்டிப்பாக ராமன் உன்னை சிறை மீட்பான் என்று. போன பாடல சொன்னான், ஐயமும் நீங்குவாய். ஒரு துளியோண்டு சந்தேகம், கொஞ்சம் போல டவுட்டு உனக்கு இருந்தால் அதையும் நான் இப்பொழுது நீக்குகிறேன் என்று அனுமன் ஒரு வார்த்தை சொல்கிறான். நம்ம எல்லோரும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சொல் அன்னைக்கு ஒப்பில்லாத ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சொல்லப்பட்ட சொல் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அனுமனுக்கு அவன் அவன் சொல்வது வேறு, அவனுடைய சிந்தை வேறு என்பது எனக்கு தெரிகிறது. அன்னைக்கு ஒப்பில்லாத ஒரு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், இடரும் ஐயமும் சங்கையும் தனிமையும் நீங்குவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று இந்த பார்வையுடன் பார்த்தால் அனுமன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியும். என்ன சொல்கிறான் பாருங்கள். நீ சொன்ன அந்த காலகட்டத்திற்குள் அல்லது அதற்கு முன்பாகவே உன்னை ராமன் சிறை மீட்கவில்லை என்றால், ராமன் கூட வேண்டாம், நீ சொன்ன இந்த 1 மாத காலத்திற்குள் நீ சிறை மீட்கப்படாவிட்டால், அங்கே கிட்கிந்தையில் இருக்கிறானே அவன்தான் ராவணன், இங்கே இலங்கையில் இருப்பவன் ராமன். என்ன ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க அனுமன். இன்னும் ஒரு மாதத்தில் அல்லது நீ குறிப்பிட்ட காலக்கெடுவில் அன்னையே நீ சிறை மீட்கப்படாவிட்டால், என் அளவில், அது சொல்லல பாடல, என் அளவில் அங்கே கிட்கிந்தையில் இருப்பவன் இராவணன், இங்கே இலங்கையில் இருப்பவன் தான் ராமன் என்ற அளவில் அடுத்த வாக்குறுதி அனுமனிடமிருந்து சீதைக்கு வருகிறது. பாடலை பார்க்கலாம். குறாவரும் குழலினி குறித்த நாளினே
விராவரும் நெடுஞ்சிறை மீட்கிலான் எனின் பராவரும் பழியோடு பாவம் பற்றுதற்கு இராவணன் அவன் இவன் இராமன் என்றனன். குராவரும், குரா என்பது ஒரு மரம் என்று சொல்கிறார்கள், குரா என்பது ஒரு மலர் என்றும் சொல்கிறார்கள். குரா மரத்தில் இருந்து வரும் மலர் குரா மலர். குரா வரும் குழலி, அப்பேற்பட்ட மனமுடைய மலரை சூடுகின்ற குழலை உடையவளே, குரா வரும் குழலி, நீ குறித்த நாளிலே, நீ வைத்த இந்த காலக்கெடு அதற்குள் விராவரும் நெடும் சிறை, விரவுதல் என்றால் விரவுவதற்கு அரிய நெடும் சிறை, விரவுதல் என்றால் கலத்தல், வந்து அடைதல், விரவுவதற்கு இங்கே வந்து சேர்வதற்கு அரு நெடும் சிறை, அதில் உன்னை மீட்கிலான் எனின் பராவரும் படரக்கூடிய பழியொடும் பாவம் பற்றுதற்கு அவன் இராவணன். அவன் யாரு? கிட்கிந்தையில் இருப்பவன். இவன் இராமன் என்றனன் என்று சீதைக்கு ஒரு ஒப்பில்லாத வாக்குறுதி கொடுத்து விட்டு அனுமன் அசோகவனத்தை நீங்குகிறான். இந்த வாக்குறுதியின் இறுதி பாடலாக, பாடலுடைய ஆர்டர் கொஞ்சம் மாற்றி இருக்கு, நான் இதை இறுதி பாடலாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பாடல், இந்நிலை உடையவன் தரிக்கும் என்றியேல் பொய்நிலை காண்டியான் புகன்ற யாவும் உன் கைநிலை நெல்லி அங்கனியின் காட்டுகேன் மெய்நிலை உணர்ந்து நீ விடை தந்து ஈ என்றான். இந்நிலை உடையவன், நீ இவ்வாறு சிறைப்பட்டு இருக்கும் இந்த நிலைமை தரிக்கும் என்றியேல், ராமனுக்கு ஒப்புடைத்தது, அவன் இதை பொறுத்து கொள்வான், அவனுக்கு ஏற்புடைத்தது என்றால் அது பொய் நிலை, அது பொய்யான வார்த்தையாகும். காண்டி யான் புகன்ற யாவும், நான் உனக்கு சொன்ன எத்தனை, நான் ராமன் தோள் மீது வருவேன், அங்கதன் தோள் மீது இளவல் வருவான், நீ நன்றாயிருக்கிறாய் என்று சொல்வதற்கு முன்னாலேயே கடல் தூர்ந்து போகும், குரங்கு படை இலங்கைக்கு வந்து சேரும் என்று யான் புகன்ற யாவும் உன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உன் கை நிலை நெல்லி அங்கனியின், உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டுகேன் மெய் நிலை உணர்ந்து நீ விடை தந்து ஈ என்றான். நீ எனக்கு விடை கொடுப்பாய் அன்னையே என்று அனுமன் சீதைக்கு வாக்கு தருகின்றான். இதை குறித்துத்தான் சீதை சொன்னாள், முன்னை நீக்குவன் மொய்சிறை என்ற நீ பின்னை நீக்கி உவகையும் பேசினை. அந்த பாடல் முடிஞ்சா போடலாம். 27வது பாடல் கார்த்திக், பாடல் நம்பர் 27. இவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லி இதுதான் அனுமன் சொன்ன பாடல் நம்பர் 27. முன்னை நீக்குவன் மொய்சிறை என்ற, இதுதான் அனுமன் சொன்னது. நீக்குவன் மொய் சிறை, உன்னை நீ சிறை மீட்கப்படுவாய். முன்னை நீக்குவன் மொய் சிறை என்ற நீ பின்னை நீக்கி உவகையும் பேசினை என்று அன்றைக்கு நீ இவ்வளவு வார்த்தைகளெல்லாம் சொல்லி அதை இன்று நிகழ்த்தி காண்பித்திருக்கிறாயே, என்ன பேற்றினை ஈகுவது, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்பதை உன்னி அதை எண்ணி பார்த்து, அதை கருதி, அதை பற்றி சிந்தித்து, அதை நோக்கி உற்று நோக்கி என்ன சொல்லலாம் என்பதையெல்லாம் பார்த்து கடைசியில் உரை மறந்து ஓவினேன், என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் மறந்து போய் அதிலிருந்து நீங்கிவிட்டேன் என்பதாக சீதை சொல்கிறாள். மேலும் பேசுகிறாள் அனுமனிடம். அடுத்த பாடல், பாடல் 28 கார்த்திக். 28 கருப்புல இருக்கும். ஓகே. உலகம் மூன்றும் உதவற்கு ஒரு சனி விலையிலாமையும் முன்னினேன் மேலவை நிலையிலாமை நினைந்தனன் நின்னையன் தலையினால் தொழவே தகும் தன்மையோய். என்ன சொல்றா பாருங்க சீதை. 3 உலகத்தையும் உனக்கு என்னால் கொடுக்க முடியும். உலகம் மூன்றும் உதவற்கு, இப்பேற்பட்ட பேர் உதவி செய்த உனக்கு கைமாறாக என்னால் 3 உலகத்தையும் என்னால் கொடுக்கும். நான் விரும்புகிறேன் உலகம் மூன்றும் உதவற்கு, ஆனால் ஒரு தனி விலையிலாமையும் உன்னினேன்.
ஐயா, நீ செஞ்ச உதவிக்கு முன்னால், இந்த கைமாறுக்கு முன்னால் என்னை வந்து பார்த்தாய், நான் தற்கொலை செய்து கொள்ளும் அந்த நிமிடத்தில் என்னுடைய உயிரை காத்தாய். அப்பேற்பட்ட உனக்கு கைமாறாக 3 உலகத்தையும் கொடுத்தாலும் நீ செய்த உதவிக்கு இந்த 3 உலகமும் விலை ஆகாது. விலை இல்லாமையும் உண்ணினேன். நீ செய்த உதவிக்கு 3 உலகங்களும் அந்த வேல்யூல மேட்ச் ஆகாது. விலை இல்லாமையும் உண்ணினேன். அது மட்டும் இல்லை, உலகம் என்பது அழிந்து போகும், மேல் அவை நிலையில்லாமை நினைந்தன. நிலைத்து நிற்பது அன்று அந்த 3 உலகங்களும். எனவே என்ன செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்றால், நின்னை என் தலையினால் தொழவே தகும். தொழவும் தகும் என்று ஒரு பாடம் இருக்கிறது. ஊவேசாவுடைய பாடம் தொழவே தகும். தன்மையோய், அப்பேற்பட்ட சிறப்புடையவனே, அப்பேற்பட்ட ஒரு நிலைமை உடையவனே, அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவனே. தன்மை என்பதற்கு என்ன பொருள் வேண்டுமானாலும் கொள்ளலாம். உலகம் 3 உதவற்கு ஒரு தனி விலை இல்லாமையும் உன்னினன், மேலவை நிலை இல்லாமை நினைந்தனன். இந்த 2 காரணங்களினால் இந்த 3 உலகத்தையும் உனக்கு கைமாறாக கொடுப்பதற்கு பதிலாக என்னால் முடிந்தது நின்னை என் தலையினால் தொழவும் தகும். தலையினால் தொழவே தகும். அப்பேற்பட்ட தன்மையோய் என்று இந்த உதவி என்பதற்கு உலகம் கூட ஈடாகாது என்பதும் வள்ளுவனுடைய கருத்து. அதையும் பார்த்து விடலாம். அடுத்த வாள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. வையகமும் வானகமும் கொடுத்தாலும் செய்யாமல் செய்த உதவிக்கு ஈடாகாது என்பது குறள். காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. சீதை சொன்ன அதே வார்த்தைகள். இந்த உலகம்லாம் ரொம்ப சின்னதுப்பா. 3 உலகமும் நீ செய்த உதவிக்கு முன்னால் ரொம்ப சின்னது. காலத்தினார் செய்த உதவி, எனவே அது சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது என்று சீதை அனுமனுக்கு என்ன கைமாறு செய்வது என்று நினைத்து இறுதியாக உன்னை என் தலையினால் தொழுதலே தகும் என்று அந்த முடிவுக்கு வருகிறார். அனுமனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பில்லாத சிறப்பு, பிராட்டி கொடுத்த ஒரு ஒப்பில்லாத சிறப்பு, நின்னை என் தலையினால் தொழவும் தகும் என்பது. பாடல் எடுத்துடலாம். இதே போல ராமனும் அனுமனுக்கு, அனுமன் செய்த உதவிக்கெல்லாம் எவ்வாறு கைமாறு செய்வது, என்ன கொடுக்கலாம் அனுமனுக்கு, அனுமன் செய்த உதவிக்கு பிரதி உபகாரமாக, கைமாறாக, ரிட்டர்ன் கிஃப்ட் என்பது போல என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்கும் இடத்தில் எதுவும் இல்லை அனுமனுக்கு. அனுமன் செய்த உதவிக்கு முன்னால் என்னால் கொடுப்பதற்கு ஏதும் இல்லை, என்னை தவிர என்று ராமன் அனுமனுடைய உதவியை நினைத்து யுத்தகாண்டத்தின் விடை கொடுத்த படலத்தில் சொல்கிறான். அதையும் பொருத்தம் கருதி இந்த இடத்தில் பார்த்து விடலாம். பாடலை போடலாம். மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்தினிது அருளின் நோக்கி, மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்தினிது அருளின் நோக்கி, ஆர் உதவிடுதற்கு ஒத்தார் நீயலால் அன்று செய்த பேருதவிக்கு யான் செயல் பிரிதிலை பைம்பூன் போருதவிய தின்தோளாய் பொருந்துற புல்லுக என்றான். மாருதி தன்னை ஐயன், ஐயன் ராமன், மகிழ்ந்து இனிது அருளின் 3 வார்த்தை போடுறான் கம்பன். மகிழ்வாக, இனிமையாக, அருள் சுரக்க ராமன் பார்க்கிறான். ஆர் உதவிடுதற்கு ஒத்தார், உன்னை போல உதவி செய்வதற்கு யார் உள்ளார்? உனக்கு நிகர் நீதான், நீலால் ஆருளார். அன்று செய்த பேர் உதவிக்கு யான் செயல் பிரிது இல்லை. இது ஒரு ஒரு ப்ரொக்ளமேஷன். என்னால் நீ செய்த உதவிக்கு பிரதி உபகாரமாக யான் செய்யக்கூடியது என்பது எதுவும் இல்லை. அழகிய
அணிகலன் அணிந்தவனே, பைம்பூன் அணிந்த தின் தோளாய், போர் உதவிய திண்மையான தோல் உடையவனே, பூன் அணிந்தவனே, பொருந்துற புல்லுக, என்னை வந்து நீ தழுவிக் கொள்ளுவாய் என்று ராமன் தன்னையே அனுமனுக்கு கொடுப்பதாக யுத்தகாண்டத்தின் விடை கொடுத்த பாடல். இதெல்லாம் எடுத்துடலாம், அடுத்த பாடலுக்கு போகலாம். இவ்வாறு சீதை என்ன கைமாறு செய்வது இவனுக்கு என்று தெரியாமல் குழம்பி போய் பரிதவித்து, சொல் வராமல், வார்த்தைகள் எதுவும் வராமல் பிரமித்து போய் திக்குமுக்காடி நிற்கும் பொழுது இறுதியில் சொல்லுகிறாள், அதை ஒப்புக்கொள்ளவும் செய்கிறாள். ஐயா, உனக்கு செய்யறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை என்று அதை பதிவு செய்து, அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறாய் என்று சீதை அனுமனை கேட்கிறாள். அடுத்த பாடல். ஆதலால் ஒன்று உதவுதல் ஆற்றலேன், யாது செய்வது எண்ணி இருந்தனன், வேத நல்மணி வேகடம் செய்த அன்ன, தூத என் இனி செய்திரம் சொல் என்றாள். ஆதலால், இவ்வளவும் சொன்னதுபடியால், ஒன்று உதவுதல் ஆற்றலேன், உனக்கு என்னால் கைமாறு என்று, உனக்கு என்னால் பிரதி உபகாரம் என்று, உனக்கு என்னால் நன்றி கடன் திரும்பச் செய்வது என்பது ஒன்றும் இல்லை. யாது செய்வது என்று எண்ணி இருந்தனன், அதனால் தான் பேசாமல் இருந்தேன். நீ என்னை தூதுவன் பொய் சொல்லிவிட்டானோ என்று என்னை உசுப்பி விட்டாய். வேத நல்மணி வேகடம் செய்தன்ன, வேகடம் என்பதற்கு மணி, அதில் அழுக்கு நீங்குதல், பட்டை தீட்டுதல், சாணை பிடித்தல் என்றுதான் சொல்கிறார்கள். வேதத்திற்கு சாணை தீட்டியது போல் அதை மிளிரச் செய்த தூதவனே, தூதாக வந்தவனே, என் இனி செய்திரம் சொல் என்றாள். இனிமேல் என்ன செய்ய போவதாக உன்னுடைய திட்டம் என்று அனுமனை பார்த்து பிராட்டி கேட்கிறார். உனக்கு என்னால் எந்த விதமான கைமாறும் செய்ய முடியாது. ஒன்று உதவுதல் ஆற்றலேன், உனக்கு என்று என்னால் செய்வதற்கு எதுவும் இல்லை. யாது செய்வது என்று எண்ணி இருந்தனன் என்று அனுமனை பார்த்து கேட்கிறாள். அனுமன் பதில் சொல்கிறான். பாடல் எடுத்துடலாம். சீதை கேட்கிறாள், அனுமனே, உன்னுடைய அடுத்த திட்டம் என்ன என்று. என்ன நிகழ்கிறது என்றால், ராவணன் வீழ்த்தப்பட்டிருக்கிறான். சீதையிடம் இந்த நல்ல செய்தியை போய் சொல்லுவாயாக என்று ராமன் அனுப்புகிறான். அனுமன் வந்து சீதையிடம் சொல்கிறான். சீதை மகிழ்ச்சி கடலாடி ஒன்றும் பேச முடியாத நிலைமையில் அனுமனுக்கு சொல்ல வேண்டியவற்றை எல்லாம் சொல்லி, இனிமேல் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க, அனுமன் தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறான். 2 விருப்பங்கள் சொல்கிறான். முதல் விருப்பத்தை சொல்கிறான், அதைத் தொடர்ந்து அடுத்த விருப்பத்தையும் சொல்கிறான். முதல் விருப்பம் சொன்னவுடன் சீதையிடமிருந்து பதில் வரவில்லை. உடனடியாக அடுத்த விருப்பத்தையும் சொல்கிறான். முதல் விருப்பம், என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க, அனுமன் சொல்கிறான், அன்னையே, உன்னை ராமனிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான், அதைவிட வேறு என்ன சிறப்பு எனக்கு இருக்க போகிறது? உன்னை இப்பொழுது ராமனிடம் கொண்டு சேர்ப்பதை தவிர எனக்கு வேறு என்ன சிறப்பு இருக்க போகிறது என்று, அந்த பேரு இல்லைன்னா அந்த பாக்கியம் இல்லைன்னா அந்த சேவை எனக்கு தா என்பது கேட்பது போல ஒரு பாடல் சொல்கிறான். அடுத்தபடியாக மற்றொரு வேண்டுகோளும் வைக்கிறான். இந்த 2வது வேண்டுகோள் சம்பந்தமாக பல உரையாடல் நிகழ்கிறது. முதல் வேண்டுகோள் பற்றி எதுவும் பேசப்படவில்லை. அனுமன் சீதையிடம் சொல்கிறான். பாடலை பார்ப்போம். எனக்கு அளிக்கும் வரம் எம்பிராட்டி, நின் மனக்களிக்கு மற்ற உன்னை அம்மானவன் தனக்கு அளிக்கும் பணியினும் தக்கதோ, புனக்களி குலமாமையில் போன்றுளாய்.
எனக்கு அளிக்கும் வரம். நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அனுமன் சொல்லவில்லை. அன்னையே நீ எனக்கு கொடுக்கக்கூடிய வரம். என்ன ஒரு பணிவு பாருங்கள். எனக்கு அளிக்கும் வரம். நான் என்ன செய்ய போகிறேன் என்பது இல்லை. அன்னையே நீ எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் பேரு, அன்னையே நீ எனக்கு கொடுக்கக்கூடிய வரம், எம்பிராட்டி நின் மனக்களிக்கு, உன்னுடைய மனம் சந்தோஷப்படும் அளவிற்கு உன்னை மாணவன் ராமன் தனக்கு அளிக்கும் பணியினும் தக்கதோ. அதை தவிர உன்னை ராமனிடம் கொண்டு சேர்ப்பதை தவிர வேறு என்ன பணி, வேறு என்ன வரம், வேறு என்ன பேரு எனக்கு கிடைக்கப் போகிறது என்று புன களி குல மாமையில் போன்றுளாய் என்று. புனம் என்பது புனம் அல்லது தோட்டம், பூங்கா, பார்க். அதில் ஆடி கழிக்கும் மயில் போன்றவளே, புன களி குல மாமயில் போன்றுளாய் என்று சீதையை நோக்கிய விழியாக அது அமைகிறது. இதை சொன்னவுடன் உடனடியாக இதற்கு சரி என்றோ வேண்டாம் என்றோ சீதை எதுவும் சொல்லவில்லை. அனுமனுடைய அடுத்த வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. அதையும் பார்த்து விடலாம். அடுத்த பாடல். என உரைத்து திரிசடையாள் எம்மோய் மனவினில் சுடர் மாமுக மாற்றியாள் தன்னை ஒழித்து இவ்வரக்கியர் தங்களை வினையினில் சுட வேண்டுவன் யான் என்றான். ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். உன்னை உடனடியாக ராமனிடம் சென்று சேர்ப்பது என்று. அந்த பணியை விட வேறு என்ன பணி எனக்கு இருக்க போகிறது, அதுவன்றோ நீ எனக்கு கொடுக்கும் வரம் என்று சொன்னவன் தொடர்ச்சியாக இந்த இடத்தை நீங்குவதற்கு முன்னால், உன்னை ராமனிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த அசோகவனத்தை நான் நீங்குவதற்கு முன்னால் ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்கிறான் பாருங்கள். என உரைத்து, முன்னால் சொன்ன அந்த வேண்டுகோளை வைத்து, திரிசடையாள் தன்னை ஒழித்து, திரிசடையாள் அவளை தவிர்த்து, திரிசடையாள் தன்னை ஒழித்து, எம்மோய் என்னுடைய அன்னை போன்றவளே, மனவினில் சுடர் மா முக மாட்சியாள். மனவு என்பது மணி. அந்த மணியை விட அதிகமாக சுடர் விடக்கூடிய முகமுடைய மாட்சிமை பொருந்தியவள், அவளை தவிர்த்து இவ் அரக்கியர் தங்களை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரக்கியரையும் வினையினில் சுட வேண்டுவேன் யான். நான் இவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். இந்த அரக்கியர்களை எல்லாம் நான் கொல்ல வேண்டும். வினையினில் சுட வேண்டுவன் தன்வினை தன்னை சுடும் என்பது நாம் அறிந்த ஒரு பழமொழி. இவர்கள் எல்லோரும் உனக்கு தீமை செய்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்த, அந்த வினைக்கு தகுந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வினையினில் சுட வேண்டுவன் யான் என்று தன்வினை தன்னை சுடும் என்பது ஒரு பழமொழி. இதை வினையினில் சுட வேண்டுவன், இந்த தன்வினை தன்னை சுடும் என்பதற்கு ஒரு பாடல் சொல்ல முடியும். அந்த பாடலை பார்த்து விடலாம். தண்டலையார் சதகம், பழமொழி விளக்கம் என்றே பேர். மண்ணுலகில் பிறர் குடியை வஞ்சனையில் கெடுப்பதற்கு மனத்தினாலே உன்னிடினும் உரைத்திடினும் அவன் தானே கெடுவன் என்பது உண்மையன்றோ. தென்னவன் சோழன் பணியும் தண்டலை நீள் நெறியாரே தெரிந்து செய்யும் தன்வினை தன்னை சுடும். தன்வினை தன்னை சுட ஓட்டப்பும் வீட்டை சுடும் தான் கண்டோமே. ஓட்டப்பும் வீட்டை சுடும் என்பது பட்டினத்தாருடைய வாழ்க்கை. தன்வினை தன்னை சுடும் என்பது பழமொழி. அந்த பழமொழியின் விளக்கம், அந்த தன்வினை தன்னை சுடும் என்பதற்கு ஒப்பாக இந்த அரக்கியர்கள் அவர்கள் செய்த வினைக்கு தகுந்தபடி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அனுமனுடைய வேண்டுகோள் சீதையிடம். அடுத்த பாடல் அவன் சொல்றான், ஏன் இவர்களை நான் கொல்ல விரும்புகிறேன் என்பதை. உரையலா உரை உன்னை உரைத்து உராய் விரைய ஓடி விழுங்குவோம் என்றுளார் வரைசை மேனியை வள் உகிரால் பிளந்து இறை செய்வேன் மரளிக்கு இனி என்னுமால். மரளி என்பவன் யமன். இறை செய்வேன், யமனுக்கு விருந்தாக அளிப்பேன். எவ்வாறு? இவர்களுடைய உடம்பை, வரைசை மேனியை,
வரை என்றால் மலை. மலை போன்ற பெரிய உடம்பு உடைய இந்த அரக்கியர்கள் அவர்களுடைய உடம்பை வள் உகிரால் பிளந்து என்னுடைய கூரிய வலிமை மிக்க நகத்தால் கிழித்து அவர்களை யமனுக்கு இரையாக்குவேன். ஏனென்றால் இவர்கள் உரையலா உரை உன்னை உரைத்தார். உன்னை பார்த்து என்னெல்லாம் வார்த்தை சொல்லியிருக்காங்க இவங்க. உரைத்து ஓடி விரைய ஓடி விழுங்குவாம் என்றெல்லாம் உன்னை பார்த்து சொன்னார்கள் என்று, அதற்காக இவர்களை நான் கொல்லப் போகிறேன். என்னுடைய கூர்மையான நகங்களால் உடம்பை கிழித்து யமனுக்கு இரையாக்கப் போகிறேன் என்று அனுமன் சொல்கிறான். அனுமனுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்தது என்பதை சற்றே நோக்கலாம். அனுமன் பழிக்கு பழி வாங்குபவனா? இந்த அரக்கியர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏன் அனுமனுக்கு தோன்றியது என்ற கேள்வி எழலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ராவணன் மாண்டு விட்டான். ராவனுடைய வீரர்கள் எல்லாரும் மாண்டு விட்டார்கள். அவனுடைய குலமே அழிந்து விட்டது. சீதை மீட்கப்பட்டு விட்டால் கடைசியா பாக்கி இருக்கிற ஒரே காரியம் இந்த அரக்கியர்களை கொள்வது தானா என்று நமக்கு ஒரு எண்ணம் எழலாம். நானும் இதை பற்றி சிந்தித்து பார்த்தேன். இதில் கம்பனே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான். உரையலா உரை உன்னை உரைத்து. உன்னை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொன்னவர்கள் இவர்கள் என்று. அப்படி என்னையா சொல்லிட்டாங்க அவங்க என்பதை சற்றே யோசிக்கலாம். ஏனென்றால் இதை எடுத்துடலாம். அனுமனுடைய இந்த மனோநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீதையை அவன் அசோகவனத்தில் பார்த்த பிறகு மீண்டும் இப்பொழுதுதான் பார்க்கிறான். சீதையை அவன் அசோகவனத்தில் முதலில் பார்த்த பொழுது அவளை சுற்றி அரக்கியர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களை பற்றி கம்பன் ஒரு பிரமாதமான வர்ணனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறான். எவ்வளவு பருத்தவர்கள், எவ்வளவு கொடூரமானவர்கள் என்றெல்லாம். ஸோ அசோகவனத்தில் அவன் இருக்கும் பொழுது ராவணன் வந்து பார்க்கிறான். சீதையை இணங்க வைப்பதற்கு என்னவோ வேண்டுகிறான். சீதை மறுக்கிறாள். ராவணன் அந்த அரக்கியர்களுக்கெல்லாம் சீதையை எப்படியாவது மசிய வையுங்கள் என்று சொல்லி எப்படியாவது சீதையை வழிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி போகிறான். என்னென்னதெல்லாம் சொல்லி சீதையை அவர்கள் வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் என்பதை அனுமன் பார்த்திருக்கிறான். அனுமன் காதால் கேட்டு இருக்கிறான். அந்த காட்சி, இந்த அரக்கியர்கள் சீதையை எவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள், என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொன்னார்கள், உரையலா உரை உன்னை உரைத்து என்று அதை எண்ணி பார்க்கும் பொழுது அப்படியே அவனுடைய மைண்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் நிகழ்ந்த அதெல்லாம் ரீவைண்ட் ஆறது என்று நான் நினைக்கிறேன். அந்த கோபம், அந்த ஒரு ஆங்காரம், அந்த ஒரு சினம் அவனுக்கு இவர்களை கொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த சினம் அவனுக்கு ஏன் ஏற்பட்டது என்றால், அவன் கேட்ட வார்த்தைகளை, அரக்கியர் சொன்ன வார்த்தைகளை சற்றே பார்த்தால் இந்த சினம் ஜஸ்டிஃபையபிள் என்று நமக்கு தோன்றக்கூடும். ஒரு பாடல், சில பாடல்களை பார்க்கலாம். அடுத்த பாடல், அரக்கியர் சொல்வது உரையலா உரை. முன்னின்றார் கண் கனல் சிந்த முடுகு உற்றார், மின்மின் என்னும் சூலமும் வேலும் மிகை ஓச்சி, கொல்மின் கொல்மின் என் கொன்று குறைத்து குடர் ஆற தின்மின் தின்மின் என்று தெளித்தார் சிலர். தெளித்தால் என்றால் அதட்டுதல். முன்னின்றார், ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்க, சீதைக்கு முன்னால் நிற்பவர்கள், கண் கனல் சிந்த, கண்ணிலே தீப்பொறி பறக்க, முடுகு உற்றார், வேகமாக சென்றார்கள். மின்மின் என்னும் சூலம், கையில் சூலம், வேல், இதை மிசை ஓச்சி, ஓங்கி உயரத்தில் கொண்டு, கொன்மின் கொல்மின், சீதையை கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று குறைத்து, கொன்று குறைத்து, குடரார தின்மின் தின்மின் என்று தெளித்தார் என்று, சீதையை கொன்று தின்போம் என்று இந்த அரக்கியர் சொல்லியிருக்கிறார். இதை அனுமன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதை அனுமன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது. சீதை மீட்கப்படுகிறாள். இவங்களை விட்டுட்டு போலாமா? என்ன பாவம், என்ன கொடுமை செய்தார்கள் என்று அந்த சினம்
அனுமனை இந்த வார்த்தைகளை சொல்ல வைத்தது என்று நான் நினைக்கிறேன். முன்னின்றார் கண்கனல் சிந்த முடுகுற்றார் மின் மின் என்னும் சூலமும் வேலும் மிசை ஒச்சி கொல்மின் கொல்மின் கொன்று குறைத்து குடரார தின்மின் தின்மின் என்று தெளித்த சிலர் எல்லாம். அடுத்த பாடல். வையம் தந்த நான்முகன் மைந்தன் மைந்தன் வையம் தந்த நான்முகன் மைந்தன் மகன் மைந்தன் பிரம்மாவுடைய பேரன் கொள்ளு பேரன் ஐயன் வேதம் ஆயிரம் வல்லோன் அறிவாளன் மெய்யன்பு உண்பால் வைத்துள்ளது அல்லால் வினை வென்றோன் செய்யும் புண்மை யாதுகொள் என்றார் சிலர் எல்லாம். அந்த சில அரக்கியர்கள் சொல்கிறார்கள் சீதையை பார்த்து, ஏய், ராவணனை ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அவன் இவ்வளவு தூரம் உன்னிடம் வந்து கெஞ்சி கேட்டு பணிந்து காலில் விழாத குறையாக காலில் விழுந்து கேட்டுக்கொண்டு போகிறான். வையம் இந்த நான்முகன் மகன் மைந்தன் அவனுடைய பேரன் ஐயன் வேதம் ஆயிரம் வல்லோன் அறிவாளன் எப்பேற்பட்டவன் மெய்யன்பு உண்பால் வைத்துள்ளது அல்லால் செய்யும் புண்மை யாதுகொள். உன் மேல ஆசைப்பட்டான் என்பதை தவிர வேறு என்ன கெடுதி ராவணன் செய்து விட்டான் என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். இதை கேட்ட அனுமனுக்கு கோபம் வந்திருக்குமா வந்திருக்காதா? அப்பொழுது அந்த கோபத்தை அதற்கு ஒரு சேனல் அதற்கு ஒரு வழி இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்று இவர்களை கொல்லலாம் என்று அனுமன் சீதையிடம் கேட்கின்றான். அடுத்த பாடல். மண்ணில் தீய மானுடர் சத்தம் வழியோடும் பெண்ணில் தீயோய் நின் முதல் மாயும் பிணி செய்தாய் புண்ணில் கோல் இட்டால் அன்ன சொல்லி பொது நோக்காது எண்ணி காணாய் மெய்மையும் என்றார் சில அரக்கியர்கள் சொல்றார். சீதையை பார்த்து என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. பெண்ணில் தீயோய். இந்த வார்த்தை கேட்ட அனுமனுக்கு இந்த அரக்கர்களை தின்ன வேண்டும் அல்லது அவர்களை வயிறை கிழித்து மரளிக்கு இரையாக்குவேன் என்ற கோபம் அனுமனுக்கு வருவது நியாயமா இல்லையா? பெண்ணில் தீயோய் என்று சீதையை ஏசுகிறார்கள். உரையலாது உரை செய்த மண்ணில் தீய மானுடர் சத்தம் வழியோடும் பெண்ணில் தீயோய் நின் முதல் மாயும் பிணி செய்தாய் புண்ணில் கோல் இட்டால் அன்ன சொல்லி பொது நோக்காது எண்ணி காணாய் மெய்மையும் என்றனர் சிலர் எல்லாம். அரக்கியர்கள் சொன்னது. அடுத்த பாடல். புக்க வழிக்கும் போந்த வழிக்கும் புகை வெந்தி ஒக்க விதைப்பான் உற்றனை என்றோ உணர்விலாய் இக்கணம் இற்றாய் உன் எலமலாம் இனி வாழா சிக்க உரைத்தேன் என்று தெளித்தார் சிலரெல்லாம். உணர்விலாய் என்பது சீதையை குறித்த ஒரு ஏச்சி. புக்க வழிக்கும் போந்த வழிக்கும் பகை வெந்தி ஒக்க உதைப்பான் உற்றனை என்றோ உணர்வு இலாய். அப்பேற்பட்ட வலிமை உடையவன் புக்க வழிக்கும் போந்த வழிக்கும் புகை வெந்தி ஒக்க உதைப்பான். அவனை ஏற்றுக்கொள்வதை விட்டு உணர்வில்லாமல் என்ன செய்கிறாய் என்று சிக்க உரைத்தே உனக்கு எடுத்துச் சொல்கிறோம் என்றெல்லாம் இந்த அரக்கியர்கள் ஏசி இருக்கிறார்கள். எனவே அனுமனுக்கு இந்த அரக்கியரை கொல்ல வேண்டும் என்ற ஆவல். இவர்களை எல்லாம் முடிஞ்சாச்சு, அவனை பொறுத்த அளவில் இவங்களையும் கொன்று போட்டுடலாம் என்பது அவனுடைய சினம், அவனுடைய ஆசை. இதை பிராட்டியிடம் அவன் யாசிக்கின்றான். பிராட்டி என்ன பதில் சொல்கிறாள் என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இத்துடன் நான் இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஐயா தேங்கா அவர்களுக்கும் ஐயா திண்ணப்பன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய எல்லா கம்பன் ரசிகர்களுக்கும் நன்றி நன்றி. வணக்கம். கோடானு கோடி நன்றி. கார்த்திக், அவங்கள அன்மியூட் பண்ணி பேச விடலாம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. பெரிய புராண சொற்பொழிவுக்கு போகணும், அதனால அதற்கு இடையில உங்கள் பேச்சை பூரா கேட்டேன். ரொம்ப அழகு. அதாவது முன்னேயும் பின்னேயும் இருப்பவற்றை இணைத்து சொல்லியது மிக அழகா இருந்தது. ரொம்ப பாராட்டுதல்கள்.
ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க 26வது பாடல் சீதை ஒரு மேலளவு இல்லாத உவகை, மேற்கு நீங்கிய வெள்ள உவகையால் அந்த அந்த பாடல்ல கேட்டபோது தைத்திரிய உபனிஷத்துல இந்த மகாநாராயண உபனிஷத்துல ஆனந்தவல்லின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ரொம்ப அழகான செக்ஷன், பல பேருக்கு இதுல தெரிஞ்சிருக்கலாம். அதுல இந்த மெஷர் ஆஃப் ஜாய், ஹியூமன்ஸோட ஜாய் எப்படி, அதுல இருந்து 10 மடங்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஜாய், அதுல இருந்து 10 மடங்கு தேவர்களுடைய ஜாய், தேவர்களுடைய மேல 10 மடங்கு இருக்கிறது கந்தர்வ, அது மாதிரி அதை ஜாய்ங்கிறது கடைசியில் அந்த பிரம்மானந்தம்ங்கிறது வரத்தை it will be 10 raised to the power of 15 or 16 compared to human joy. அது ரொம்ப அழகாக அந்த வள்ளி ரொம்ப நல்லா இருக்கும், அது ஞாபகத்துக்கு வந்தது. மேற்கு நீங்கி உவகை வெள்ளம். நன்றி சங்கரையர், நன்றி. சார் SRR பேசுறேன் சார். சொல்லுங்க. கிஷ்கிந்தையில் ராவணன், இலங்கையில் ராமன், அந்த தாற்பயம் என்னன்னு புரியல. என்ன சொல்லுங்க? கிஷ்கிந்தையில், அதாவது இது மாதிரி கொண்டு வந்து நான் பண்ணலன்னா, உங்களை விடுவிச்சு கொண்டு போகலன்னா, கிஷ்கிந்தையில் ராவணன், இலங்கையில் ராமன் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னீங்க. ஆமா, அது என்ன, அது இப்ப அர்த்தம் புரியல எனக்கு. இல்லையே, நல்ல விளக்கி சொன்னேன் வகுப்புல. நீ சொன்ன காலக்கெடுவில் ஆமா, உன்னை சிறை மீட்காவிட்டால் அங்க இருக்கவன் தான் ராவணன். எங்க கிஷ்கிந்தையில் இருக்கிறவன் சின்ன பிள்ளையா இருக்க நாங்க பந்தயம் பிடிக்கிறது, அந்த பந்தயம் பிடிச்சு என்ற பேரை மாத்துறேன் என்று சொல்றது. ராவணன் ராவணனே மாத்தி சீதை வைத்த காலக்கெடுக்குள் ராமன் சீதையை மீட்கவில்லை என்றால் அவன் ராமனே அல்லன், அவன் தான் ராவணன் என்பது போல அனுமன் சீதைக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சொல்லப்பட்டவர். வேற ஏதாவது? இன்பம். ஐயா வணக்கம், அரசு பள்ளி சொல்லுங்க. போகுதல் அந்த ஒரு பாடல் இருக்கியா? சொல்லுங்க ஐயா. இல்ல, அது நலமன் பாடல கூட அந்த பாடல் இருக்குன்னு சொல்ல வர்றேன். இது பாதுகாத்த செய் அப்படின்னு பாடல். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சீதையோட இன்பத்தை அந்தமில் பேரின்பம்னு சொல்லலாம். ஸ்ரீமதி பேசுறேன். ஸ்ரீமதி பேசுறேன். சொல்லுங்க. இந்த இல்லவள் இல்லது மனைமாட்சி இல்லாக்கன் இல்ல அந்த பாட்டு குறிப்பிட்ட இல்லையா, அந்த பாட்டிலையும் அதற்கு அடுத்தாப்புல உள்ள பாட்டு இல்லவள் இல்லாத மாண்பானால் என்கிற பாட்டிலையும் இரண்டு பாடல்களிலும் 2 குறள்களிலும் வள்ளுவர் இல்லவள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே இத முதல்ல இல்வாழ்க்கை இதுல கொடுக்கும்போது கணவனை பற்றி குறிப்பிடும் பொழுது இல்வாழ்வான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்றுதான் குறிப்பிடுகிறான். ஏன்னா அவனை இல்லான்னு சொல்லிட்டா வேற மாதிரி மீனிங் வந்துடும். அதனால அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் முன்னால கேட்டிருக்கேன். சோ இவளுக்கு இல்லாள் என்று சொல்வது மிகவும் தரத்தக்க பெயர். அவனுக்கு கணவனுக்கு இல்லான் என்று சொன்னால் அவன் இல்லாதவன் என்று ஆகிவிடும். அதனால வள்ளுவருமே இல்வாழ்வான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்றுதான் குறிப்பிடுகிறார். நன்றி ஸ்ரீமதி, நன்றி. வேறு கருத்துகள்?
வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். வியாக்கியானம் அல்லது சந்தேகம் இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாமா? கார்த்திக், சொல்லுங்க சார். முடிச்சுட்டு யாரும் பேச விரும்பவில்லை என்று தோன்றுகிறது. வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். சரி சார். நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி.